விஹா ஃபேன்ஸ், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்க. விஜய் அண்ட் காவேரி ஒன்று சேர்ந்தது இல்லாமல் அவங்க ஃபேமிலியோடையே சேர்ந்து ஒன்றா சூப்பராக ஹாப்பியாக இருக்காரு. ஸோ இந்த சீன்ஸை பார்க்கவே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான சீரியல் ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்னா, விஜய் வந்து காவேரியோட அம்மாவும் விஜயும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் 2 பேரும் ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா, காவேரியோட அப்பா வந்து அவ்வளோ பணத்தையும் பசுபதியை நம்பி கொடுத்தாரு. ஆனால் அந்த பசுபதி வந்து பணத்தை எல்லாம் ஏமாற்றிட்டு பொய்யான டாக்குமெண்ட் வச்சு எங்களோட வீட்டையும் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. விடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நார்மலாக விஜய் சொல்கிறாரு. பட் வந்து விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பசுபதிக்கிட்டேருந்து அந்த வீட்டை மீட்டு இவங்கக்கிட்ட கொடுக்குறதா பிளானில் இருக்கார். ஸோ அதுக்கு விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களோட தாத்தா பாட்டி 2 பேர்கிட்டேருந்து விஜய் பணம் வாங்க போகிறதில்ல. பிகாஸ் விஜய் வந்து எந்த ஒரு சொத்தும் வேணாம், காவேரி மட்டும்தான் வேணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கார். அப்படி இருக்க நிலையில் விஜய் எப்படி பசுபதியை சமாளிப்பார், பணத்துக்கு விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கில் தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், விஜய் வந்து கண்டிப்பாக காவேரியை பசுபதிக்கிட்டேருந்து காப்பாற்றுவார். விஜய் காவேரி 2 பேரும் பிரியறது தான் பசுபதியோட மெயின் எண்ணம். அது எல்லாமே தெரிஞ்சு விஜய் வந்து அந்த வீட்டை எப்படி மீட்டு தர போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னா, விஜய் காவேரி இவங்க 2 பேருமே அவங்க வீட்டு விட்டு தனியாக வாழ போகிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம்.